பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க தினமும் என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலும் ஒரு அருமையான கருத்தோடு நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். இந்த இந்த நாளிலே நம்ம தியானிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து என்னன்னாக்கா, குடும்பங்களை பற்றி. குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட குடும்பங்கள் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஹ் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன இருக்குது, என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது, இந்த குடும்பத்துக்குள்ளாக எப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்குள்ளாக எப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பம் சூப்பரா இருக்கிறாங்க, இந்த குடும்பம் பாரு எப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் நம்ம பேசுகிறது உண்டு இல்ல. ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, வேதத்தின் பிரகாரமும் நம்ம தியானிக்க போறோம். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாத காரியங்கள் சண்டை, குழப்பம், பணக்கஷ்டம், வியாதி, குடி, கஞ்சா, வேண்டாத போதைப் பொருட்கள், சாவு. எப்ப பாரு எல்லார் வாயிலும் வர்றது. செத்துருவேன், செத்துருவேன். நம்ம செத்துடலாம், செத்துடலாம், செத்துடலாம். இதேதான் வாயில வரும். அப்புறம் விரோதம், பகை, பயங்கரமான விரோதமா இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் கோச்சுப்பாங்க. யார் பேசினாலும் கோச்சுப்பாங்க. யார்கிட்டயுமே அவங்க சரியா காட்ட மாட்டாங்க. யார்கிட்டயுமே அவங்களால சரியா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. விரோதம், சாபம், பயங்கரமான சாபம் இருக்கும். அது இல்லாம நிம்மதியே இருக்காது. அது இல்லாம வீணான பேச்சு வேற. நிறைய ஊர்க்கதை, வம்பு கதை எல்லாத்தையும் கொண்டு வந்து பேசுவாங்க. அதுல மற்றவங்க வந்து வீண் கதையை உங்க வீட்டுல வந்து பேசுவாங்க. சோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த குடும்பங்களில இருக்கக்கூடாது. நம்ம யோசிக்கலாமா? எதனால நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வருது? எதனால நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இழந்து போகிறோம்? எதனால நம்ம வீடுகளுக்குள்ள பிரிவினைகள் ஏற்படுது, விரோதங்கள் ஏற்படுகிறது? எதனால? நம்ம ஒருத்தருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள நல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமா வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியாது. ஆஹ் அப்படி 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 ஒரு இவ்வளோ குப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள நிம்மதியாவே இருக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண்டிப்பா உம் நம்ம நம்ம எப்படிப்பட்ட ஒருத்தருமே நம்மளுடைய ரோலை நம்ம எப்படி பிளே பண்றோம், நம்ம நம்ம எப்படி பேசுறோம் ஒருத்தர்கிட்ட. வெளியில எல்லாம் நல்லா பேசுவோம். ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சமாதானமாவே பேசிக்க மாட்டாங்க. வீட்டுல பார்த்தா ஒருத்தர் அப்படியே பகைச்சு பேசிப்பாங்க. அப்படியே அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே வராது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. விழுந்து விழுந்து நல்லா பேசுவாங்க. இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் இந்த நாட்களில குடி டாமினேட் பண்ணிட்டு இருக்குது. குடியும் இந்த போதைப் பொருட்களு, யாருமே ஒண்ணும் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி குடியெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. குடி குடி குடிச்சிட்டு வீட்டுல வந்து சண்டை போடுறது, அடிக்கிறது, அதனால பண கஷ்டங்கள், பிள்ளைகளால படிக்க முடியல, மனைவியால ஒரு ஒரு நிம்மதியா வாழ முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரால வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாத தருணங்கள் ஏற்படுகிறது? சிலர்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை. யார் யாரு யாரு எதனா வந்து சொன்னாலும் சண்டை தான். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றத தான் கேட்கணும்ட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ "ஏன் நீ என்கிட்ட வந்து முதல் சொல்லல? எதுக்கு இதெல்லாம் எங்ககிட்ட நீங்க சொல்லல?" அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. எல்லாத்துக்குமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே. போட்டி நடக்கும் வீட்டுக்குள்ள. பயங்கர போட்டி, பொறாமை நடக்கும். "நீ செய், நான் செய். நான் இந்த வேலைய செய்றேன். நீ இந்த வேலைய செய். நான் செய்ய மாட்டேன்." அப்படி போட்டி பொறாமைகள் நடந்து கொண்டும் இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, நம்போ எப்படி ஒரு நிம்மதியா இருக்க முடியும்? யோசிங்க. இதெல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரணமா இருக்கிறது. அ ஒ ஒ அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதி வேணும்னா, இந்த ஒரு காரியத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு காரியத்தையும். யார் இதுக்கு தடையா இருக்கிறான்னு அவங்க மாத்திக்கிட்டாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கணும். வேத வாசிப்பு இருக்கணும். தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும். சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சந்தோஷமான பேச்சு, அப்புறம் லவ் அண்ட் அக்செப்ட்னஸ், இது இது ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்டி, ஒருத்தர் ஒருத்தரை நம்புறது, ஒரு ஒரு ஹானஸ்டா ஒரு ஒரு பதில் சொல்றது, அப்புறம் குட் கம்யூனிகேஷன், நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர். ஒரு நம்பிக்கை, நான் இதை வந்து பேசினேன், நான் இதை வந்து சொன்னேன், நான் இதை வந்து செஞ்சேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயா பேசக்கூடிய இடமா, ஒரு ஸ்தலமா ஒரு வீடு இருந்தாலே கண்டிப்பா அந்த வீடு நல்லா இருக்கும். கண்டிப்பா யோசிங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? நம்ம யோசிக்க மாட்டோம். ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆசீர்வாதம்ன்னு யார் பேசுறாங்களோ அது பின்னாடியே ஓடுவோம்.
அவங்க ஆசீர்வாதம் பேசிடுவாங்க. ஆனா அது உங்க வீட்டுக்குள்ள இவ்ளோ சண்டையும், குழப்பமும், இவ்ளோ குடியும், இவ்ளோ வேண்டாத காரியங்கள் இருக்கும்போது, அந்த ஆசீர்வாதம் எப்படி வீட்டுக்குள்ள வரும்? சோ இந்த கெட்ட காரியங்கள மாத்துனாலே, ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள வரும். இத நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்றோம்? அ ரொம்ப அழகா யோசுவால ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 24வது அதிகாரம் 15வது வசனம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது என்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள இருக்குதோ, கண்டிப்பா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அது இல்லாம 127 8வது சங்கீதம் டெய்லி ஒவ்வொரு குடும்பமும் வச்சு ஜெபிக்கணும். இந்த 128வது சங்கீதத்த. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு குடும்பத்துல இதெல்லாம் நடக்கணும். உன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சைச் செடியைக் கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படியே வந்தீங்கன்னாக்கா கடைசியில கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தின் காரணம். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. ஏன் நமக்கு டெய்லி கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது? ஒரு வீட்ல டெய்லி ஜெபம் நடந்தாலே போதும். ஒரு வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கணும், தனிப்பட்ட ஜெபங்கள் நடக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஆண்டுடைய பாடல்கள் போய்க்கொண்டே இருக்கணும். சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும், சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஜெபம் பண்ற நேரத்துல மட்டும் அதை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. எப்படி ஆண்டவரும் சாத்தானும் ஒரே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? வரவே முடியாது. பேருக்கெல்லாம் செய்யவே முடியாது. சோ ஒருவேள நீங்க உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் குறைஞ்சிட்டு போகுதுனாக்கா, உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லனாக்கா, உங்க வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட எல்லாமே குழப்பமா இருக்குது, எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே நடக்க மாட்டுது. எவ்வளவு பெருசு பெருசா யோசிச்சு சிந்திச்சு வச்சிருப்பீங்க. பெருசு பெருசா அப்படியே சிந்தனைக்குள்ள இருப்பீங்க. ஆனா இதெல்லாம் நிறைவேறாது. சர்ச்சுக்கு வந்துட்டு போவீங்க. மாற்றங்கள் இல்லனாக்கா வீட்டுக்குள்ளேயும், வாழ்க்கையிலயும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்டிப்பா நாம் நினைக்கிறதோ, நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்களோ நம்மள தேடிக்கிட்டு வராது. அது இல்லாம 127வது சங்கீதம் ரொம்ப அழகாக சொல்லுது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் மட்டும் தான் அந்த வீட்டை கட்ட முடியும். வேற யாராலையும் அந்த குடும்பத்தையோ கட்டவே முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டணும். கட்டாராகில் கட்டுகளின் பிரயாசம். நீங்க எவ்வளோ சம்பாதிச்சு வந்து எல்லாரையும் கொடுக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணலாம். மாற்றங்கள் இல்லை என்றால் ஒரு ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. சோ அவங்கள பார்த்து நல்லா இருக்கிறாங்க, இவங்கள பார்த்து நல்லா இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க அவங்களுக்குள்ள என்ன பக்தி இருக்குது? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? ஒரு குடும்பத்துக்கு தேவை. ஒருவேளை நீங்க சரியில்லனாக்கா, உங்க பிள்ளைகளுடைய கல்யாணம் ஆயிட்டு அவங்க குடும்பம் எப்படி இருக்க போறாங்க? அவங்க நீங்க குடும்ப ஜெபம் பண்ணல. நீங்க வேத வாசிப்பு இல்ல. அவங்க போய் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கல்யாணம் ஆயிட்டு அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அவங்கலாம் நல்லா இருந்துருவாங்களா? எப்படி நல்லா இருப்பாங்க? ஒரு அம்மா, அப்பா ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்துறாங்களோ, அதே தான் அந்த பிள்ளைங்க கொண்டு போவாங்க. வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கணும். பயபக்தி இருக்கணும். ஆண்டவர் இருக்கணும். கண்டிப்பா எல்லாமே சரியா நடக்கும். சண்டைகள் வரும். குழப்பங்கள் வரும். ஆனா, கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அத சரிப்படுத்திடுவாங்க. சரிப்படுத்த முயற்சி செய்வாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள. இதெல்லாம் சரியாகும். சோ நெறைய பிரச்சனைகள வச்சுக்கிட்டு, நெறைய சாபங்கள வச்சுக்கிட்டு, நெறைய பாவங்கள வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்த எதிர்பார்க்க முடியாது. மாத்திக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள குழப்பங்கள் இருக்குதுனாக்கா, ஏன் எங்க வீட்டுக்காரர் என்ன நேசிக்க மாட்றார்? ஏன் என் பிள்ளைங்க மதிக்கிறதே இல்ல? ஏன் எங்க வீட்ல இப்படி நடந்திருக்குதுனாக்கா, ஏதோ ஒரு கார்னர்ல சரியில்ல. உட்கார்ந்து குடும்பமா யோசிங்க. உங்க குடும்ப நலத்துக்காக யோசிங்க. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா, ஒரு சமுதாயமே நல்லா இருக்கும். ஒரு சமுதாயம் நல்லா இருந்தா, ஒரு நாடே நல்லா இருக்கும். யோசிக்கலாமே! கண்டிப்பா யோசிக்கலாமே! கூடி ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன தப்பு செய்றோன்றத யோசிங்க. எங்கெங்க நம்ப வீக்கா இருக்கிறோம். ஆண்டவரே எங்க குடும்பம் ஏன் இப்படி கடக்குதுன்னு போயிட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, குடும்பம் சூப்பரா வாழ ஆரம்பிக்கும். சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் நம்ம முன்மாதிரியா இருப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்துல புலம்பிட்டு இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒற்றுமை இல்ல, குடி இருக்குது. ஒரு எப்ப பாரு சாவு சாவுன்னு பேசிட்டே இருக்கிறாங்கனாக்கா, ஆண்டவரே நீர் ஆண்டவரே இயேசப்பா உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க உட்கார்ந்து சிந்திக்கட்டும் ஆண்டவரே. சிந்தனை செய்யட்டும் ஆண்டவரே. அவங்க உட்கார்ந்து எல்லாரும் பேசட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அன்பையும் ஆண்டவரே ஒரு உண்மையான ஆண்டவரே ஒரு ஒரு அன்பை எல்லாரும் பகிர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வாதி தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர் ஐயா. இயேசுவின் குடும்பமாக ஆண்டவரே பரலோகத்தின் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பங்களும் வசிக்க வாழ கர்த்தர் அவங்களுடைய கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரலோகத்தின் தெய்வ
ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் வாசம் செய்து ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எந்த குடும்பத்துல எல்லாம் சமாதானம் இல்லையோ, புலம்பிட்டு இருக்கிறாங்களோ, பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக, வியாதியின் மூலமாக கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தெய்வ ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். காட் bless you all. கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை. காட் bless you all. Thank you so much.